ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவச்சனமே 2வது பகுதிக்கு நேரம் நம்ம வந்திருக்கோம். ஒருவேளை முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கலன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஃபஸ்ட்டு பாகம் இருக்கும், நீங்கள் பாருங்கள். சாத்தான் நமக்கு விரோதமாக என்னென்ன போராடுறான், என்னென்ன காரியங்களை செய்கிறான் அப்படிங்கிறத முதல் பகுதியில் பார்த்துருப்போம். இதோடைய 2வது பகுதியில் சாத்தான் திருடின காரியங்களை நம்ம எப்படி திரும்ப பெறுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிசாசு நம்மளுடைய ஆத்துமாவை திருடுகிறான். உலக ஆசைகளை கொடுத்து, உலகத்துடைய மோகங்கள், உலகத்துடைய இச்சைகள், தேவனுக்கு விரோதமாக பண ஆசைகளை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தை இழக்க வைக்கிறான். லோத்துடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்துறாரு. சோதோம் குமராவை நான் விடியற் காலத்துக்குள்ளே அழிக்க போகிறேன், விடியற் காலை வரும் பொழுது அக்கினியும் கந்தகமும் சோதோம் குமரால இறங்கும், யாரும் பின்னிட்டு பார்க்காதீங்க. லோத்துடைய மனைவி பிள்ளைகள் ஓடுறாங்க. ஆனால் லோத்துடைய மனைவி ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காத அப்படிங்கிறாரு, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறி போகிறாங்க. அதே போல் ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இஸ்ரவேலரில் ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன சாபத்தீடான காரியத்தை எடுத்ததுனால முழு இஸ்ரவேலருக்கு தோல்வி. அதுக்கு பிறகு ஆகான் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யூதாஸ் காரியத்துக்கிட்ட பணாசையை கொண்டு வந்து 30 வெள்ளிக்காசுக்காக உன்னதமான தேவகுமாரனை காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பாவத்துக்கு தள்ளப்பட்டதுனால இந்த பணம் அவனை திருப்தி செய்ய முடியல. யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு சாகும்படி பிசாசு அவனுடைய முடிவை மாத்துறான். தேவஜனமே, உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. அதைத்தான் முதல்ல பிசாசு திருடுவான். நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, வசனத்தின்படி காத்துக்கொள்ளுங்க. 2வது காரியம், ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியத்தை திருடுவான். ஆரோக்கியத்தை எப்படி திருட முடியும்னா, நம்ம இயற்கையாக உடம்பை பார்த்துக்கலன்னா ஆரோக்கியம் கிட்டுரும். சரியான டைம் சாப்பிடல, சரியான டைம் தூங்கலை, இது இயற்கையாக வர்றது. மருந்து எடுக்கும்போது குணமாகணும். 2வது, பாவத்தினால் வரக்கூடிய வியாதி, சாபங்களினால் வரக்கூடிய வியாதி. இதுக்கு மேலே பிசாசு தான் கிரியை செய்யும். ஒவ்வொரு பாவத்துக்கு மேலே பிசாசு கிரியை செய்வான். அந்த பிசாசு வரும் பொழுது ஆரோக்கியத்தை கெடுப்பான். இயேசு கிறிஸ்து மாம்சல வாழ்ந்தபோது செவிட்டின் ஆவியை துரத்தினார், செவிடன் கேட்டான். ஊமை ஆவியை பிசாசு துரத்தினார், ஊமையன் பேசினான். கூனியா இருந்த பெண்ணை தேவன் சுகமாக்கினார், அந்த கூனி நிமிர்ந்தாள். திமிருவாதக்காரனை சுகமாக்கினார், அவன் எழுந்து நடந்து போனான். இப்படி பல காரியங்கள் வியாதிஸ்தர்களுக்கு மேலே பிசாசு கிரியை செய்தது. இப்போ ஒரு வியாதின்னா மருந்து எடுக்கும்போது குணமாகணும், இல்லைன்னா பிசாசு கிரியை செய்யும். அது ஆரோக்கியத்தை திருடுவான். 3வது, அவன் திருடக்கூடிய காரியம், ஆசீர்வாதத்தையும் அவனால் திருட முடியும். யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபு கிழக்கத்தி புத்திரர்களில் ஒரு செல்வ சீமான். நிறைய ஒட்டகங்கள், கழுதைகள், மிருகச்சீவன்கள், பணிவடை ஆட்கள், எல்லா ஆஸ்தியும் இருக்கு. தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு யோபோட எல்லா ஆஸ்திகளையும் அழிக்கிறான். அவனால் ஆஸ்தியை அழிக்க முடியும். எப்போ அழிக்க முடியும்னா, நம்ம தேவன் நம்மகிட்ட இருந்து விலகும் போது தான் பிசாசு நம்ம ஆசீர்வாதங்களை கெடுக்க முடியும். சில பேர் கடனாளிகளாகவே இருப்பாங்க, அந்த கடன்லேருந்து மேலே வரவே முடியாது. சில குடும்பங்களில் தரித்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருடைய வீடுகளில் அந்த வேலை இருக்காது, அந்த வேலையில் ப்ரமோஷனில் பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பிசாசானவன் திருடக்கூடிய ஆசீர்வாதம். அடுத்ததான் ஆசீர்வாதத்தை தடை. ஆசீர்வாதத்தை இவங்க பெற்றக்கூடாது, ஆலயத்துக்கு போயிடக்கூடாது, ஆண்டவரோட நெருங்கி ஜீவிச்சிடக்கூடாது, ஆவிக்குரிய ஜீவத்துக்கு விரோதமாக போராடுவான். கர்ப்பத்தடை. சில பேருடைய கர்ப்பங்களில் குழந்தை தரிக்க விடாதபடி சில சர்பத்தின் ஆவிகள் கிரியை செய்யும். திருமணத்தடை, பல ஆசீர்வாதங்களுக்கான தடை. சில பேர் சொந்த வீடை கட்டவே முடியாது, பணம் இருக்காது, பணம் கிடைச்சதுன்னா வீடை கட்ட முடியாது, அப்படி வீடை கட்டினா குடி போக முடியாது. இதெல்லாம் பிசாசுடைய செயல்பாடுகள். இந்த ஆசீர்வாதங்கள், பிசாசு திருடி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை மறுபடியும் நம்ம எப்படி பெறுவது? வேதத்தின்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, அப்புறம்தான் நீ பிசாசை எதிர்க்கணும், அப்பத்தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பிசாசை ஈஸியாக மேற்கொண்டுடலாம், போனா போயிடும். இல்லை, எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிசாசு கீழ்ப்படியும், மற்ற யாருக்கும் கீழ்ப்படியாது. இந்த பகுதியை நம்ம வாசிக்கணும்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யூத மார்க்கத்தை சேர்ந்த மந்திரவாதிகள், மந்திர தொழிலை செய்கிறவங்க ஒரு அசுத்தாவியை துரத்த போகிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ அப்படின்னு பிசாசு சொன்னால் புறப்பட்டு போகுது. இந்த மந்திரம் எவ்வளவு ஈஸியாக இருக்குது. மந்திரம் பண்ணணும்னா 1008 ஸ்லோகங்கள் சொல்லணும், இதை செய்யணும், அதை செய்யணும், விடிய விடிய பூஜை பண்ணணும். இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே.
அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு நாமத்தில் போன்றாரு, போயிருதே. இதே காரியத்தை நம்மளும் சொல்லலாம் அப்படின்ட்டு கிறிஸ்துவுக்குள் அல்லாதவர்கள் பிசாசை துரத்த போகிறாங்க. ஆனால் அந்த பிசாசு என்ன செய்யுது, இவங்க மேலே பாய்ந்து இவர்களை பலவந்தம் பண்ணி நிர்வாணமாக்கி துரத்துது. தேவஜனமே, நீங்கள் பிசாசை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையணும். அப்போ தான் பிசாசை எதிர்க்க முடியும். ஆசீர்வாத தடைகள் வருதா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்க, உங்கள் வழியை நான் கற்றுக்கொள்கிறேன், உங்கள் வழியில் நான் நடக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுருங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆண்டவர்கிட்ட பாவங்களை அறிக்கை செய்யுங்க. உங்கள் இருதயத்தில் சமாதானம் வருகிற வரை ஜெபிங்க. உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். வசனங்களை வாசிங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அடுத்த காரியம் லூக்கா 10:19 வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆவிகள் பொதுவாக 2 கொம்பு வச்சுக்கிட்டு வந்து நிற்காது. ஆவிகள் பல மனிதர்களுக்குள்ள கிரியை செய்யும். சில ஆசீர்வாதங்களுக்கு மேலே தடையை கொண்டு வரும்படி கிரியை செய்யும். இதை ஜெபிக்கும் போது எப்படி போராடலாம் அப்படின்னா, இந்த ஆவிகளில் பெருமையின் ஆவி, சில மனிதர்களுக்குள்ள பெருமையின் ஆவி கிரியை செய்யும். இச்சையின் ஆவி, பண ஆசையின் ஆவி, ஆண்டவரை விட்டு விலக்கக்கூடிய இருமாப்புகளின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி, கசப்பின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பெருமையின் ஆவி, பொய்யின் ஆவி, தேவனை விட்டு விலக செய்யக்கூடிய கடின இருதயம் உள்ள ஆவி, தேவனை விசுவாசிக்க விடாதபடி தடை பண்ணக்கூடிய ஆவி, ஜெபம் பண்ணும்போது வேதத்தை வாசிக்கும் போது வரக்கூடிய கணனத்தர, இப்படி பல ஆவிகள் மனுஷர்களுக்குள்ள கிரியை செய்யும். சில ஆசீர்வாதங்களுக்கு மேலேயும் கிரியை செய்யும். பலவான முந்தி கட்டினாலே ஒழிய பட்டணத்தை கொள்ளையிட முடியாது. பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்படும். தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா, பிசாசை கட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது? எப்படி ஆண்டவருடைய நாமத்தினால பிசாசை துரத்துறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் பிசாசை துரத்துவதற்கு இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தணும். மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 18, 19, 20 நீங்கள் வாசிக்கும் போது, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். இயேசுடைய நாமத்தில் தான் நீங்கள் பிசாசை துரத்த முடியும். 2வது, வேத வசனங்களை கொண்டு தான் பிசாசை துரத்த முடியும். இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசு சோதிக்க வரும் பொழுது வசனத்தை வச்சு தான் பிசாசை இயேசு துரத்தினார். இந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்யணும். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, வலு சர்பத்தையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீங்கன்னு சொன்னீங்கப்பா. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வலு சர்பத்தையும் தேள்களையும் இந்த ஆவிகளை நான் மிதிக்கிறேன். சங்கீதம் 91ல் நீ பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதிப்பாயின்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்னு சொன்னீங்களே. இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது பிசாசை மேற்கொள்ள முடியும். அடுத்த காரியம், இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12:11 வாசிங்கன்னா, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினாலையும் ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்கள் பாவங்களை கழுவப்பட ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். யாராவது ஒரு மனிதர்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பிரிட் கிரியை செய்யும் போது, ஒரு ஆவி கிரியை செய்யும் போது, ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை அந்த மகள் மேலே தெளிக்கிறேன். அல்லது உங்கள் கணவருக்குள்ள, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஏதாவது ஆவிகள் கிரியை செய்யலாம், வெளியில் தெரியாது. ஆனால் அவர்களுடைய சுவாபங்கள் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆண்டவரோட இணைஞ்சிருக்க மாட்டாங்க, பாவத்துக்குள்ளே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை அவங்க மேலே தெளிக்கிற ஆண்டவரே, அவங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவங்க விடுதலை ஆகட்டும்னு சொல்லி உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படிப்பட்டவர்கள் பாவத்திலிருந்து வெளியேறுவதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததா, பரிசுத்த ஆவியோடைய வல்லமை. மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் சொல்லுவார், எனக்கு பின்பாக வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலையும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த ஞானஸ்நானம் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரும் பொழுது பிசாசு கிரியை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பிசாசு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அபிஷேகத்தை எடுத்து பரிசுத்தாவியுடைய வல்லமையோட தான் நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும். இன்னைக்கு பல பேர் பல சபையில் பரிசுத்தாவி இல்லை அப்படிங்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொல்லப்படுகிற எந்த தூஷணமும் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் பிசாசை நீங்கள் துரத்த முடியும். அடுத்ததாக, நீங்கள் தேவனை துதிக்கும் போது, பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்திருக்காங்க, எதிர்கட்சியை நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீங்கன்னா அந்த கட்சிக்காரவங்க இருக்க மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. அதே போல தான் நீங்கள் கர்த்தரை துதிக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும்,
கர்த்தருடைய ஆளுகை அந்த இடத்துல இறங்கி வரும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். துதிகளின் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் துதிக்கும் போது, இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுற நேரத்தை, குடும்ப ஜெபத்தை, தேவனை ஆராதிக்கிற நேரத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை துதிங்க. துதிக்கிற இடத்துல பிசாசு வாசம் பண்ண முடியாது. ஆவியில் நிறைஞ்சு துதிங்க. பரிசுத்தாவியுடைய வல்லமையோட துதிக்கும் போது உங்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். பிசாசு எப்படி கிரியை செய்கிறான், உங்கள் ஆசீர்வாதத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுவார். நீ உபவாசம் பண்ண, நீ ஜெபம் பண்ணு, வசனத்தை இப்படி வாசி, ஏதோ ஒரு நபர்களுடைய முகத்தை ஆண்டவர் காட்டுவார். அப்போ உங்களுக்கு எளிமையாக அவர்களை ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எளிமையாக ஜெயிக்க முடியும். தேவஜனமே, பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பிசாசுடைய வல்லமைகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இந்த எல்லா காரியங்களும் தான் பிசாசு திருடி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த அதிகாரத்தை கட்டி பெற்றுக்கொள்ள முடியும். சொர்ந்து போகாதீங்க. அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இந்த காரியங்களை ஒவ்வொன்றா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாவத்தை வச்சுக்கிட்டு பிசாசை நீங்கள் எதிர்க்க முடியாது. பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு தடைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குதா, தேவன் இன்றைய நாளில் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி பல குடும்பங்களில் பிசாசானவன் ஆத்துமாக்களை திருடி வச்சுருக்கான். ஆசீர்வாதங்களை, ஆரோக்கியத்தை, பல காரியங்களை திருடி வச்சுருக்கான் சுவாமி. அப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குவதற்காகவே இந்த உலகத்தில் நீங்கள் வந்தீங்க, பரிசுத்தாவியும் கொடுத்தீங்க. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க இது யாரோ ஒரு ஊழியக்காரங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகாதபடிக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதற்கு மேற்பட்ட காரியங்களையும் செய்வான்னு சொன்னீங்களேப்பா. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை வைங்க. உமக்காக அப்பா தகப்பனே அவங்க எழும்பி நிற்கணும். பிசாசுடைய அதிகாரங்களை கட்டுகிறவர்களை மாற்றுங்க ஆண்டவர். எந்தெந்த இடங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் தடைகளை உடைத்து பிசாசானவன் திருடி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.